இதுக்கு மேலே ஒரு பைக் காட்ட முடியாது. இதுக்கு மேலே நீங்களாம் ஏறி எடுத்து நீங்களே இறக்கிங்க. என்னப்பா நீ உடனே தொத்துறா மாதிரியே இருக்கா கடையில இருந்து? தொத்துறா மாதிரி இல்லை, நீ வாங்குற மாதிரி இல்லை, அப்போ தொத்துறா மாதிரி தான் இருக்கான். எதுக்கு உடச்சியா? எதுக்கு உடச்சியா? வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு பட்டி கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவா. சார் என்ன சார் என்ன பார்க்குறீங்க? பைக் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க என்ன பைக் வேணும்? இது இந்த யமகா இருக்குது, பல்சர் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது. அது பஜாஜ். எது? அது பஜாஜ் ரெட் கலர். வாங்கிட்டு வாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் வந்து சென்னை தான் சார். அப்படிங்க. வைங்க கீழே வைங்க, கீழே வைங்க. என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்ன இது தூக்குற கூட கஷ்டமா? இதே தூக்க முடியல, அப்புறம் குழந்தைகிட்ட எப்படி கொடுப்பீங்க சார்? இப்படி இருக்கீங்க. வேலை ஆக்கிற நானே தூக்குறேன், உங்களுக்கு என்ன தூக்குறதுக்கு என்ன கஷ்டம்? ஆக்சிலேட்டர் இந்த இடம், இது ஆக்சிலேட்டர். இது வந்துட்டு கையில் பிடிச்சி ஓட்டுறது. பொம்பளை பிள்ளையா இருந்து இது ஓட்டலாம், பொம்பளை பிள்ளையா இருந்து இது ஓட்டலாம். வாங்குவீங்கன்னா ஐடியா இருக்கீங்களா? வாங்குற ஐடியாவுக்கு தான் வந்திருக்கேன் கடைக்கு. 8000 ரேட் வருது. 8000 வருங்களா? ஆமாம். இது வந்து பஜாஜ் பழைய ஸ்டைல் மாடலு. குவாலிட்டி நல்லா இருக்கும். லாரியே வந்து இடிச்சாலும் ஒரு சின்ன அடி கூட படாது, சின்ன அடி கூட படாது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அவ்வளோ மெட்டலில் செஞ்சுருக்கு, தரமான மெட்டல், நல்ல மெட்டல். எதுவுமே ஆகாது. நீ உட்காந்து பார்க்கறனோட உட்காந்து பாருங்க. ஆனால் உடஞ்சினா நீங்கள் தான் காசு கொடுக்கணும். வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உட்காரணும். வயசுக்கு வந்தாதான் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உட்காரணும் குழந்தைங்க. தெரியுதுல்ல, அந்த விஷயம் தெரியுதுன்னு செக் பண்ணேன். அவ்வளோதான் கிடையாது. ஏன்னா வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு எரும மாடு மாதிரி முதல்ல இவங்க உட்காந்துடுறாங்க. குழந்தை உட்காரக்கு முன்னாடி உடஞ்சோன்னு கொண்டு வர்றது. சார் உடஞ்சிருச்சு சார். எப்படிங்க உடையாம இருக்கான்? இல்லை கேட்குறேன். அறிவு இருக்குல்ல உங்களுக்கு? அறிவு இருக்குல்ல உங்களுக்கு? அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவில் கண்டுபிடிக்கிறேன்? அது மாதிரி அறிவு உங்களுக்கு இல்லை. இல்ல, அதனால தான் உடைச்சிட்டு வர்றாங்க. அதை சொல்ல வரேன். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? உடைச்சிட்டு வர்றாங்க. இப்போ பாருங்க, எனக்குன்னு ஒரு பைக் வச்சிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கேன். இதே பைக்கை நான் எடுத்து வரேன் போய். ஏங்க தொந்தரவு பண்ணி அங்கே பைக்கை உங்கள் பைக்கு வாங்குறத பாருங்க. என்ன ஏங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? டிராஃபிக் பண்ணிக்கிட்டு. நான் எங்க உங்களை தொந்தரவு பாருங்க பாருங்க பைக்கை பாருங்க. சீக்கிரம் பாருங்க, கஸ்டமர் வர்ற நேரம். பைக் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைக் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? பைக் வாங்குற ஐடியால இருக்கறதானே வந்திருக்கேன் நான். வாங்குவீங்களா? ஏன்னா நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்காங்க. காலையிலேருந்து 12 கஸ்டமர் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு கஸ்டமர் தான் வாங்கியிருக்காரு. 11 கஸ்டமர் வாங்கல. அதுக்காண்டி கேட்குறேன். கடைனா 4 பேர் வந்து பார்க்க தான் செய்வாங்க. பாருங்க, சீக்கிரம் பாருங்க. இல்லை வேற பைக் என்னன்னு பாருங்க. சீக்கிரம் பாருங்க. இந்த வண்டி செக்அப் பண்ணி கொடுக்கணும் இப்போ கிளைண்ட்டுக்கு. எரிச்சலை கூட்டாதீங்க. எந்த ஊர் நீங்க? எந்த ஊர்? சென்னை தான். சென்னை தான் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு முறைக்கிறியா? பொருள் வாங்க தானே வந்திருக்கோம். அப்புறம் முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. பொருள் வாங்க வந்து அதுக்கு என்ன? நான் இது வேணும் பைத்தியம் மாதிரி தெரியுதா? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல. வேணுமா வேணாமா? வேற ஏதாவது பாக்குறேன். வேற ஏதாவது பாக்குறீங்களா? நல்லா கேட்டு போடுவேன். வேற ஏதாவது பாக்குறேன்னா அப்புறம் எதுக்கு இறக்க சொன்னீங்க? சரி, கையில எடுத்து பார்த்த உனதான் தெரியுது. என்ன தெரியுது? ஸ்கூட்டி தெரியுதா? அதான் வாங்க போறேன்னு சொன்னீங்க. 8000 சொன்னேன்ல ரேட்டு. பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள வேணாங்கிறீங்க. எப்படி இருக்கியா போட்டு டார்ச்சர் பண்றீங்க? வாங்குறவங்க பார்த்தாலே எனக்கு தெரியும்னே. வாங்குறவங்க மூஞ்சி தெரியும். மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாலே வாங்குறோம்னு எழுதி ஒட்டி இருக்கும். அந்த மூஞ்சியில தான் வாங்குறோம். சில மூஞ்சியில் வந்து பார்த்துட்டு என்ன செஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க ப்ரோ? ₹1 இருந்தா கொடுங்க ப்ரோ. ₹1? ₹1 எதுக்கு ப்ரோ? ₹1 வச்சு என்ன பண்ண போறீங்க ப்ரோ? ஜூபி ப்ளே பண்ண போறேன் ப்ரோ. ஜூபியா? ஜூபினா என்னது? ஜூபில சதியான்சை கேமான லூடோல உங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி கேம் விளையாடி நிறைய கேஷ் பிரைஸ் அண்ட் ரிவார்டை ஜெயிக்க முடியும். ஜூபி ஒரு ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் ப்ரோ. இதுல நிறைய விதமான கேம்ஸ் இருக்கு. லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ், இந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸ் நிறைய இருக்கு. இதுல 10 மினிட்ஸ் நீங்க கேம் விளையாடுறது மூலமா நிறைய எக்ஸைட்டிங் பிரைசஸ் எல்லாம் வின் பண்ணலாம் ப்ரோ. சரி, அதெல்லாம் ஓகே. இது சேஃபா? இது 100% சேஃப் அண்ட் செக்யூர் ப்ரோ. அண்ட் இதுல 10 கோருக்கு மேல ரியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் விளையாடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ₹1 வச்சும் கேம் விளையாடலாம். அதையும் தாண்டி நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா ₹10 உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இது எப்படி விளையாடுறது ப்ரோ? இருங்க ப்ரோ, சின்னதா ஒரு கேம் ப்ளே பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறேன்.
சூப்பர் ப்ரோ. இதோட வித்ரா ப்ராசஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க ப்ரோ. யூபிஐ மூலமாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ் இதெல்லாம் பிடிக்கிறாங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் உங்களுக்கு கேஷ்பேக் ஃபார்மேட்டில் ரீஃபண்ட் ஆயிரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜூபி லூடோ ஃபெஸ்டிவலில் வெறும் 15 ரூபீஸில் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹிந்திரா ஸ்கார்பியோ, செகண்ட் பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு, தேர்ட் பிரைஸ் ஐஃபோன் அண்ட் மெனி மோர். இந்த ஃபெஸ்டிவல் ஆகஸ்ட் 19 வரைக்கும் நடக்குது. ஸோ ஜூபியில் கேம் விளையாடி நிறைய கேஷ் பிரைசஸ் அண்ட் ரிவார்ட்ஸை ஜெயிக்க முடியும் ப்ரோ. ப்ரோ இந்த ஆப்பை எங்கே டவுன்லோட் பண்ணுறது? இந்த ஆப்பை நீங்கள் jupi.com உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணி விளையாடி நீங்களும் லட்சக்கணக்கில் ஜெயிக்கலாம். வாங்க தாங்க வந்திருக்கேன் பைக்கு. வாங்க தான் வந்திருக்கீங்கன்னா எடுத்து அதையும் வேணாம் சொல்றியா? இது பார்த்த உடனே வேற ஒன்று பார்க்கலான்னு ஒன்னோட வேற ஒன்று பார்க்கலாம்னு தோணுது. இதில் என்ன குழந்தைகள் ஓட்டுறது? நான் ஓட்டுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வேணுமா? அப்படிங்க இது நாங்கள் 2 வயசு குழந்தை சைஸ் தாங்க இருக்கு. இது வேணுமா வேணாமா? இது வேணாம், வச்சிருங்க. வச்சிருங்க, நீங்களே வச்சிருங்க. நானும் அங்கே வேலை பார்க்குறேன், நீங்கள் தானே வேலை பார்க்குறீங்க, ஸ்டாஃப் நீங்கள் தான் வைக்கணும். நான் வேலை ஆக்குறேன்னா ஒரு பைக்கை நீ செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கையில் கொடுத்துட்டே இருக்கணுமா? அதான் உங்கள் வேலை. அதான் என் வேலைன்னா நான் மஸ்ட் பைக் எடுத்து கொடுத்தா வேணாம் சொல்றீங்க, இப்பவும் வேணாம் சொல்றீங்க. நீங்களே வைங்க, நான் வேலை பைக் எடுக்க மாட்டேன். நீங்கள் வைங்க. நான்லாம் வைக்க மாட்டேன், நான் கீழே வச்சிடறேன். நான் அங்கெல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்கள் வேலை அதெல்லாம். இப்போ நீங்கள் ஒரு பைக்கை தூக்கி காட்டின்னு எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆமாம், உங்கள் வேலை அதாங்க. வேறு எந்த பைக் வேணும், என்ன கலர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. திருப்பி இறக்க முடியாது, கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுங்க. எதுக்கு உடச்சியா? எதுக்கு உடச்சியா? இது எதுக்குங்க உடச்சியா? நீங்கள் உடச்சு என்ன சொல்கிறீங்க? நான் பக்கத்துலேயே வரல. நான் யார் உடைச்சது? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது ஓட்டுறீங்களா? கமலஹாசன் பார்த்துருக்கீங்களா? இளமை இதோ 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 அந்த பாட்டில் ஓட்டிருந்த பைக்கு அதே மாடலில் போட்டிருக்காங்க. இந்த பைக்கெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வைக்கல வாங்கலாம் டென்ஷன் ஆயிரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பிடிங்க வாங்க. என்னங்க மிரட்டுறீங்க அண்ணா? மிரட்டாம அப்புறம் பைக் வாங்குறேன்னா வாங்கணும்ல. நீங்கள் தான் எடுத்துன்னு வந்து வெளியே வச்சு காட்டணும். பிடிங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? பிடிங்க. அப்புறம் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? வாங்க வர்றவங்க வாங்க தாங்க. பிடிங்க பிடிங்க, கையில் பிடிங்க, கீழே வச்சு பாருங்க. பைக் வாங்குறாங்க. பைக் இதுக்கு மேலே ஒரு பைக் காட்ட முடியாது. இதுக்கு மேலே நீங்களாம் இறங்கி ஏறி எடுத்து நீங்களே இறக்கிங்க. மேலே பார்க்க பெருசா இந்த பைக் வந்து ஒரு வயசு பையன் தான் ஓட்ட முடியும். சின்னதாக இருக்கு, அதான் சொல்கிறேன். 1 வயசு 2 வயசு பையன் தான் ஓட்ட முடியும். தோரணையாக இருக்கானா, தோரணை வெயிட்டாக இருக்கும். பாட்டு கேட்டுக்கலாம். ஃப்ரண்ட்லேயே பாட்டு சிஸ்டம் இருக்குது. இந்த இருங்க, இப்படி அமைக்கிட்டு ஓட்டிக்கிற வேண்டியதான். நான் ஓட்டி காட்டுறாங்கண்ணா அந்த வண்டி. தோரணையாக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, சைஸ் சின்னதாக இருக்கா. ஐயா சைஸ் சின்னதாக இருந்தானே அதெல்லாம் நல்லா இருக்கும். எடுங்க வண்டி எடுங்க, டிராஃபிக் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். டீ குடிக்க. நீங்கள் வண்டி அடியா, வாயா போயான்றா. வண்டி எடுங்க, நான் போகணுங்க. வண்டி எடுங்க. எப்படி போதா? கும்முன்னு போதா? நம்ம வண்டி அப்படி தரமா இருக்குன்னு சொல்றேன். அடிக்கடி வெளியில போயிட்டு வருவேன், கோச்சுக்கிறாதீங்க சரியா? நான் வண்டி வாங்க வந்து நீங்க என்ன சும்மா கிண்டல் பண்ணி தெரிஞ்சுன்னு இருக்கீங்க? ஏன் வண்டி வாங்க வந்தா வண்டி வாங்கணும்ல? வாயிலே பேசி வடை சுட்டு இருக்கீங்க. பேசுறது பார்த்தா வண்டி வாங்காத நீ போன்ற மாதிரியே கிண்டல் பண்ணுங்க. நான் எப்போ சொன்னேன் அப்படி? நீங்க நடந்துக்கிறது வேணாமா? டக்குன்னு சொல்லுங்க. போதுமாடா சாமி. பேசுறதே சரியில்லை. நீங்க பேசுற சரியில்லை, நான் என்ன செய்யறது? காலையில இருந்து செத்து போய் வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு தான் தெரியும். வேணுமா வேணாமா? ஓனரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுவேன் நான். ஏன் ஓனர்கிட்ட தான் வண்டி வாங்குவீங்களா? இல்லை, நீங்க நடத்துகிற விதமே சரியில்லையா? நடத்துகிற விதம் சரியில்லையா? நான் நடத்திட்டு கிளாஸாக நடத்திக்கிட்டு இருக்கேன். நடத்துகிற விதம் சரியில்லை, அந்த விதம் சரியில்லைன்னு. எந்த வண்டி வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க, வேற என்ன வண்டி? வண்டி வேணுமா வேணாமா? ஐயா என்னப்பா நீ உடனே தொத்துறா மாதிரியே இருக்கா? கடையில இருந்து தொத்துறா மாதிரி இல்லை, நீ வாங்குற மாதிரி இல்லை. அப்போ தொத்துறா மாதிரி தான் இருக்கான். டென்ஷனே கிளப்பாதுனே. நான்லாம் வெறி குண்ட வேங்க. இப்போ சூரே பேச்சே சரியில்லை, ரொம்ப ஓவரா பேசினுக்கிறேனே. அப்புறம் நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், இன்னும் டபுள் மடங்கா. என்ன சொன்னாக்கா வேணா பாருனே போனேன். அன்பா தான் சொல்றான். இல்லையா நீ சொல்றது அன்பு மாதிரியே தெரியலையே, அன்பா பேசுற மாதிரி. எனக்கு ஏன் அன்பு அப்படிதான், அந்த அன்போட லெவல் அப்படித்தான். இதுக்கு மேல சொல்லணும்னா வந்து உனக்கு வந்து அன்பு தான் வேணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா நீ வந்துட்டு வடசனை 2 வரும், அப்போ போய் பார்த்துக்க. வந்து உட்காடுறது, வேடிக்கை பார்க்கறது, வேலைக்கு வராம போயிட்டாங்க. என்னப்பா சும்மா ஏதோ ஒன்று மனைவினே இருக்கிற வேலை ஆக்குறவங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை பாருன்னு? உனக்கு என்ன பிரச்சனை? கஸ்டமர் இருக்கும்போது நீ சொல்லக்கூடாது. தனியாக கஸ்டமர் யாருன்னு இருக்கா? கஸ்டமர் டிஸ்டம்பர் நீ யாருன்னு? கஸ்டமர் இங்கே யார் இருக்கா? நான் உனக்கு கஸ்டமர் மாதிரி தெரியலையா உனக்கு? வாங்கினா தானே கஸ்டமர், வாங்குற வரையே கஸ்டமர் கிடையாது. நீ வாங்கினியா? ஒரு பொருள்னா 4 வாட்டி பார்ப்பாங்க தான். 4 வாட்டி பாரு, 40,000 தடவை பாரு, நீ பார்த்துட்டே இரு. நான் போகிறேன். வாங்குற மாதிரி தெரில. இந்த வேலை ஆகிறவன் அவன் எங்கே வெளியில் போனான்னு தெரில. ஓனர் இருந்தால் வந்துட்டார், ஓனர்கிட்ட பேசி வாங்கி போ. ஓனரை வந்தாங்க, அவட்ட வாங்கிக்கிங்க. என்கிட்ட கேட்டீங்களா? ஓனரை வந்தாங்க, ஏங்க அவனை கோபப்படுறீங்க?
ஓனர் வந்தாங்க வாங்குங்க. ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. யாரு ட்ரெஸ் எடுத்து குடிச்சுட்டான்? இந்த பாருங்க. அவன் பணம் இருக்கான்னு செக் பண்ணிருக்காங்க. பணம் இருக்கான்னு செக் பண்ற அவனுக்கு அடிக்கிறீங்க நீங்க. பணம் இருக்கானா நான் வந்து பொருள் வாங்கும்போது தான் பணம் கொடுப்பாங்க. டேய் தொந்தரவு பண்ணாதடா. அவர் வந்து நீ ஒரு ஓனர்னு தெரியாம இருக்காரு. ஒரு ஓனரோட பையன். இங்க வாங்க. ஓனர் பையனா பெரிய மயிராவன். ஏன் உங்களுக்கு இருந்து நாங்க காட்டுறேன். போய் விழுகுற. பைக் காட்டு அவருக்கு. மாமாக்கு பைக் காட்டு. டேய் ஏன் பண்றது சரியில்லைங்க. நான் என்னங்க செய்ய முடியும்? ஓனர் பையன் நீங்க தானே ஓனர் வர சொல்லுங்க. ஓனர் வர சொல்லுங்க. ஓனர் உன்னால தான் வரேன். காசு இருக்குன்னு எதுக்கிட்ட அதுக்கு நான் பைக் காட்டுறேன். வாங்கினேன் பைக் காட்டுறேன். பண்ணிருக்கீங்களா? எனக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன். பைக் காட்டுறேன்னு சொல்லிட்டேன். வாங்க பைக் காட்டுறேன். வாங்க பைக் வேணும் ஒரு மயிரம் வேணும். வாங்கினேன் பைக் காட்டுறேன். ஏன் அவன் சின்ன பேர் அடிக்கிறியா? என்னடா ஏங்க வாங்க என்ன வாங்க. ஒன்றும் இல்லைங்க வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கினே ஒரு நிமிஷம் வாங்கினே கோச்சு விட. நான் வரல விடுங்க. விடுப்பா ஒன்றும் இல்லை வந்து ஒன்று தப்பா எடுத்துக்கிற. ஒரு நிமிஷம் வாங்கினேன். ஒன்றும் இல்லை சொல்கிறேன் கேளுங்கண்ணே. நீங்கள் பார்க்க வந்த வண்டி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டியே தம்பியை கோச்சிக்கிற ஒரு ஃபன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் அப்படி டென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன். தப்பா எடுத்துக்கிட்டு அண்ணே வாங்கினே கடை ஓனர். சாரி சார், ஆக்சுவலி நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஷாப்பில் ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணலான்னு சார் வச்சு பிரதர் வந்து ஸ்டாலின் கட்டாயபி சேனல் தப்பா எடுத்துக்கிறாதீங்க ப்ரோ. ஒரு ஃபன் வீடியோ பண்ணுவோன்னு உங்களுக்கு இந்த ஃபன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். என்ன கிஃப்ட்னா நீங்கள் எந்த பைக்கை செலக்ட் பண்ணீங்களோ இதில் இந்த பைக்கோ இல்லை எந்த பைக்கோ என்னென்ன கொடுத்துடலாம்லண்ணே கொடுத்துடலாம்ல. பைக் கொடுத்துற மாதிரி இருக்கான். தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. தம்பி வந்து கோச்சிக்கிற மாதிரி டென்ஷன் பண்ணியிருப்பேன். இவன் வந்து நம்மளோட சக நடிகர் தான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டானா? ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான் போல. தலையில இருக்க முடியும் எனக்கு கொட்டிட்டோம் போல. ஏற்கனவே முடி நிறைய கொட்டியிருக்கேனே. சூப்பர். எந்த பைக் வேணுமோ அந்த பைக் எடுத்து கொடுத்துருங்க. அதான் பஜாஜ். இந்த பைக் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? தப்பா எடுத்துக்கிறேன். கையை கட்டிடுறேன் சேனல். ஜூபி ஆப் நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சதியான்ஸே இந்தியா கே அப்னா கேம்ஸ் எல்லாம் இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. லிங்க் இருக்கு.